சார் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிக் கொடுக்க முந்தி, அதாவது முத சார் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆரம்பிக்க முந்தி என்ன சொன்னேன்னாக்கா, டிஃப்ரென்ஷியேஷன் தாஜோ வந்து ஓவராலாக பார்க்காதீங்க. ஓகே, நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் தாஜோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப லென்த்தான தாஜோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ரெண்டாக பாருங்கள். அதாவது வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக் பாருங்கள், அப்புறம் எப்படி அது வந்து ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுறதுன்னு சார் வந்து ரெண்டாக தனியாக பிரித்து பார்க்க சொன்னேன். ஓகே, ஸோ அதன்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா சார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியேஷன் பேசிக் வந்து சார் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய வீடியோஸ் சார் வெளியாக்கியிருந்தேன். ஓகே, அது முதல்ல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஓகே நிறைய வீடியோஸ் வந்து வெறும் பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஏன் நிறையா வீடியோ சார் வெளியாக்குனாக்கா அந்த பேசிக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வீடியோவில் வந்து 2-3 பந்தோ YAXN ஃபார்ம் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு சொந்தோ ஓகே இப்போ YAXN இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா எப்படி அதோட டிஃப்ரென்ஷியேஷன் செய்யறதுன்னு சார் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கில் ஆரம்பித்து ஓகேவா, அப்புறம் காம்ப்ளிகேட்டட் பந்தோ போனேன். ஓகே, அப்புறம் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு YAXN ஃபார்ம் கொடுத்து அது எப்படி ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீடியோவிலும் சார் சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ராடக்ட் ரூல் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் கோஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதாவது இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வாய் டேர்ம் கொடுத்தாங்கனாக்கா அதாவது வாய் வந்து எக்ஸ்டர்மில் கொடுத்தாங்கனாக்கா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சார் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த தாஜோ வந்து இஃபெக்டிவாக இருக்கணும்னாக்கா ஓகே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணம் வந்து ஓகே படித்தாக்கா SPMல இந்த சோலான் செய்ய முடியுமா, அதாவது சோலான் வந்து நம்மளால் செய்ய முடியுமா, அதான் வந்து உங்களோட மெயின் டார்கெட். ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள் டார்கெட். பட் சாரோட ஆசை என்னன்னாக்கா ஒரு அட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக ஓகே டிஃப்ரென்ஷியேஷனை வந்து ஓகே குறைஞ்சபட்சம் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து சக்ஸஸ் ஆஃப் த டாபிக். அப்போ ஒரு அட்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஓகே ஃபார்ம் 4 அதாவது ஒரு அட்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஃபார்ம் 4ல் டிஃப்ரென்ஷியேஷன் படித்தான். ஓகே, அவங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. ஓகே, A லெவல் செய்ய போகிறாங்க, இல்லாட்டி ஃபவுண்டேஷன் செய்ய போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பற்றி பேசுறது அறவே விளங்கலைனாக்கா அப்போ அந்த தாஜோ படித்த புண்ணியம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபெயில் டு ஓகே அப்போ நீ ஃபெயில் தான், அந்த தாஜோ புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா? ஸோ அப்போ நீ வந்து A லெவல் செய்ய முடியாது சரி, ஃபவுண்டேஷன் செஞ்ச முடியாது சரி. ஓகே, நீ ஃபர்தர் ஸ்டடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பற்றிலாம் பேசுவாங்க. அப்போ அதை பேசுறது உங்களுக்கு அறவே தெரியலனாக்கா அப்புறம் அட்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்து நீ ப்ரோஜனம் இல்லையா? ஸோ அதை தான் சார் சொல்ல வரேன். ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் அதை அப்புறம் பார்ப்போம். நம்மளால் அதை கொடுத்த சோலான்னு செய்ய முடியுதா இல்லையான்னு அதை அப்புறம் பார்ப்போம். பட் குறைஞ்சபட்சம் ஓகே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் அதாவது வாய் வந்து இந்த டேர்மில் கொடுத்தாக்க எப்படி ப்ராப்பராக DY/DX செய்கிறதுன்னு தெரியறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பந்தோவுக்கும் YAXN ஃபார்மில் இருந்தாக்கா ஒவ்வொரு பந்தோவுக்கும் சார் வந்து ஒரு வீடியோ கிளிப் வெளியாக்கி ஓகே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் சார் திருப்பி சொன்னேன். ஓகே, ஒவ்வொரு வீடியோவும் கவனமாக பாரு, கவனமாக புரிஞ்சுக்கோ, அது கரெக்டாக கற்றுக்கோ. ஸோ இதெல்லாம் நீ வந்து கரெக்டாக செஞ்சுட்டு உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டீனாக்க எஸ் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். சரி, அடுத்த கட்டம் டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன? டிஃப்ரென்ஷியேஷனோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படித்த இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அதாவது YAXN ஃபார்ம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிஃப்ரென்ஷியேஷனை வந்து எங்கெல்லாம் நம்ம பாவிக்கலாம் அதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ். ஸோ அப்போ இனிமேல் வரப்போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூசேஜாக அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே எப்படி பாவிக்கிறதுன்ட்டு ஓகே அதே மாதிரி இன்னொரு இதில் எப்படி பாவிக்கிறதுன்னு சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வீடியோ வெளியாக போகிறேன். ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் சார் வந்து புட் ஆல் மை எஃபர்ட் டு கிவ் பெஸ்ட். அதாவது வந்து சார் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஓகே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சில சமயத்தில் அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும்.
புரியுதா? ஸோ எடுத்த கையோட விடுன்னு முடிச்சுட்டு போயிட்டுமாக்கா அதான் மறுபடியும் திருப்பி அதே தான் சொல்கிறேன் சார், அது விடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நீ புரியறதுக்காக மறுபடியும் உன்னுக்காக நான் வந்து நிச்சயமாக அது புரிஞ்சுக்கிறதுக்கு சில சமயத்தில் அது டைம் எடுக்கும். அப்போ என்னடா வீடியோ லென்த்தாக இருக்குன்ட்டு நீ பார்க்காம இருந்துடாத. ஸோ அது கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஓகே? ஸோ அதை கரெக்டாக உட்காந்து டைம் எடுத்து சரி என்ன தான் சார் இந்த வீடியோவில் சொல்ல வர்றாரு, எப்படி தான் இந்த டிஒய்டிஎக்ஸ் யூஸ் பண்ணுறாரு, ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஸோ அப்போ பார்த்தா புரிஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் அது இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்னைக்கு நிறையா இருக்குது, பட் சார் ஒன்று தான் போக போகிறேன். ஸோ அப்போ இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சார் எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேடியன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, கிரேடியன்ட் ஃபங்க்ஷன். சரி, கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? சரி, இதுக்கு முன்னுக்கு கிரேடியன்ட் நம்ம எங்கே பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தோம். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் படிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் பற்றி பேசுனாங்க. ஓகேவா? ஸோ கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிராஃபில் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன இருக்குனாக்கா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி சரி, என்ன சார் சொல்ல வரீங்க? அது டயக்ராமாக இருந்தாக்கா பெட்டராக எனக்கு புரியும் சார். ஓகே, லெட்ஸ் வி கோ ஃபார் டயக்ராம். ஓகேவா? சரி, ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? கிராஃபில் சார் y axis x axis நம்ம போடல சார். பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? சரி, அப்போ இதுக்கு வந்து நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? எஸ். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா x1 y1, இது வந்து x2 y2. அப்போ இதோட கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா n ஈக்குவல்ஸ் டு ஓகே y2 minus y1 over x2 minus x1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா y2 பார்த்தீங்கன்னாக்கா 7 minus 1. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னாக்கா we have x2 பார்த்தீங்கன்னா 5 minus 3. ஓகே, அப்போ 7 minus 1 பார்த்தீங்கன்னாக்கா 6. ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா 2. ஸோ திஸ் become 3. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா n பார்த்தீங்கன்னாக்கா 3. சரியா? ஓகே, அப்போ இது வந்து கிரேடியன்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? சார் என்ன சார் திடீர்னு ஃபங்க்ஷன் பற்றி பேசுகிறீங்க? ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருந்தீங்க முந்தி, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தீங்க. எஸ், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் c. அந்த y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் c தான் இப்போ சார் என்னென்னு சொல்கிறேன்னாக்கா இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ். என்ன கிராஃப்? ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். ஓகே, அப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் c. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நான் வர முடியும். எஸ், அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட சொல்கிறதோட அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவேன். விளக்குதா இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் சொன்னால y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் c, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக ஓகே அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது ஆக்சுவலி வந்து ஈக்குவேஷன் இது ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட் லைனு y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் c. புரியுதா இல்லையா? சரி, அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? சரி, இப்போ நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிப்போமே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா y ஈக்குவல்ஸ் டு mx ப்ளஸ் c. ஓகே, m எத்தனை? 3. ஸோ y ஈக்குவல்ஸ் டு 3x ப்ளஸ் c. அப்போ c கண்டுபிடிக்கணும்னாக்கா இது ரெண்டு ஏதோ ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடி பண்ணுங்க. லெட்ஸ் ஐ கோ ஃபார் திஸ் x3 y1. ஸோ அப்போ 1 ஈக்குவல்ஸ் டு 3 plus c. So 1 equals to 9 plus c. So அப்போ c பார்த்தீங்கன்னாக்கா 1 minus 9 become -8. புரியுதா இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதாவது இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா y equals to 3x minus 8. புரியுதா? ஓகே, சரி. ஓகே, சரி, இப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுவோமே.
ஓகே இது ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேவா சரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃப் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இது எப்படி நம்ம தாஜாவோட ரிலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமே ஓகேவா ஸோ தாஜா ரிலேஷன் என்னது டிஃப்ரென்ஷியேஷன் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னாக்கா என்ன இருக்கணும் ஓகே நம்மளுக்கு வந்து y கொடுத்துருக்கணும் அது எக்ஸ் டேர்மில் இருக்கணும் ஓகே அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் செய்யணுன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும் ஸோ நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா y in terms of x அப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது y equals to 3x minus 8 புரியுதா இல்லையா ஓகே அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுருங்க we just forget the straight line ஓகேவா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுருங்க okay we just forget the straight line okay ஓகே கண்டினியூ பண்ணுவோம் சரி இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஆக்சுவலி இது வந்து முதலோட கண்டினியூ அப்போ இது எதோட ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா அப்போ y in terms of x கொடுத்துட்டாங்க y in terms of x கொடுத்துட்டாங்க புரியுதா இல்லையா ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் செய்யுமே ஓகே இது டிஃபரன்ஷியேஷன் செய்ய முடியும்னாக்கா எஸ் இதெல்லாம் சார் சொல்கிறேன் அப்போ இதில் வந்து நான் dy dx கண்டுபிடிக்கணும்னாக்கா எனக்கு dy dx அந்த இது அந்த y வந்து x டேர்மில் கொடுத்தாக்கா எப்படி வந்து அதாவது எப்படி வேணாலும் y x டேர்மில் கொடுத்துருக்கணும் அது எப்படியா இருந்தாலும் நீ கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் சொன்னேன் அப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் செய்யணும்னாக்கா நம்மளுக்கு பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அதாவது இதுக்கு முன்னுக்க சார் சொன்னது இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்போ இப்போதைக்கு வந்து சார் வந்து அது ஸ்ட்ரெயிட்டில் அதாவது அந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா y in terms of x கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா dy dx கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா சரி இப்போ ஒரு dy dx கண்டுபிடிக்கணும் ஸோ இது கொடுத்தாக்கா உங்களுக்கு dy dx கிடைக்கும் ஓகே அப்போ இது வந்து axn ஃபார்மில் இருக்கா அதான் நீ பார்க்கணும் axn ஃபார்மில் இருக்கா இருக்கு அதாவது என்ன என்னது 3x பவர் அப்போ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா axn ஃபார்மில் இருக்கா எஸ் ஓகேவா ஓகே ஸோ இதுவும் axn ஃபார்ம் கொண்டு வர முடியும் ஸோ அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது இப்போ அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஓகேவா இல்லையா ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாக்கா அதில் நீ dy dx கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம பேசணும் தவிர அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா சரி அப்போ இதை வந்து சார் என்ன செய்ய போகிறோம்னாக்கா இதோட dy dx கண்டுபிடிக்க போகிறேன் ஓகே அப்போ dy dx பார்த்தீங்கன்னாக்கா dy dx பார்த்தீங்கன்னாக்கா எஸ் இந்த 1 முன்னுக்கு கொண்டு வந்துனாக்கா 3 times 1 3 so 3x become 3 அப்புறம் any numbers differentiate become 0 so அப்போ இதோட dy dx எத்தனை 3 அதாவது y x டேர்மை கொடுத்தாங்க நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் எனக்கு dy over dx கிடைச்சிச்சு எத்தனை 3 அப்போ முதல் சார் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தாங்க ஓகே அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னது எஸ் y 3x minus 8 அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கிரேடியன்ட் என்னது n equals to 3 முதல் செஞ்சோமா இல்லையா see gradient ஸோ அப்போ இதை இப்போ நான் என்னென்னு கூப்பிடணும் இதை என்னென்னு கூப்பிடணும் this we call gradient function இது பேர் தான் வந்து gradient functions இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் அப்போ இதில் வந்து கிராஃப் என்னது ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ள அப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன் என்னது the y equals to mx plus c அதாவது y equals to 3x minus 8 இது வந்து இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் பட் the graph is a straight line ஸோ இனிமேல் சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைன் வித் த ஃபங்க்ஷன்ஸ் அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும் எப்படி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு முன்னுக்கு நம்ம படிச்சது என்னது அதான் இதுக்கு முன்னுக்கு நம்ம படிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்கா 2 கோஆர்டினேட் கொடுத்துக்கணும் அப்போ அந்த 2 கோஆர்டினேட் கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபார்முலா கிரேடியன்ட் ஃபார்முலா என்னது y2 minus y1 over x2 minus x1 அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம் இது வந்து இதுக்கு முன்னுக்கு நம்ம படிச்சிருந்த நாலேஜ் அப்போ டிஃபரன்ஷியேஷன் படித்தோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஓகே ஐடியாஸ் கிடைக்குது இஃப் another அதாவது வந்துனாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலாஸ் தான் இருக்குது அப்போ அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஃபார்முலாக்கு வந்து 2 கோஆர்டினேட் கொடுத்துருக்கணும் அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் விளங்குதா இல்லையா அப்போ கோஆர்டினேட் கொடுக்காமலே
அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாக்க உங்களால் கிரேடியன்ட் கண்டுபிடிக்க முடியுமா? சரி, அதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு கோஆர்டினேட் இல்லை, ஆனால் அந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எனக்கு கோஆர்டினேட் ஒன்றுமே கொடுக்கல, ஆனால் கிரேடியனோட ஃபங்க்ஷன், அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் தர சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எஸ். அப்போ நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாக்க எனக்கு என்ன கிடைக்கிது? அந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கிரேடியன்ட் கிடைக்கிது. ஸோ தட்ஸ் வாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். விளங்குதா இல்லையா? அந்த ஐவன்ஸ். ஸோ அப்போ இந்த தாக்கம் நீ என்ன படிக்கிறனாக்கா நம்ம வந்து கிரேடியன்ட் வந்து எதுக்கு பாவிக்கலாம்? கிரேடியன்ட், அதாவது சாரி, இந்த டிஃப்ரென்ஷியேஷனை எதுக்கு பாவிக்கலாம்? எஸ், we can use differentiations to find gradient of a curve. கர்வ்னாக்கா கிராஃப் தான், அது கர்வாக இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஒரு கிராஃபோட ஃபங்க்ஷனோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி? dy dx வச்சு. புரியுதா இல்லையா? ஸோ அப்போ நம்ம dy dx எதுக்கு பாய்க்க போகிறோம்னாக்கா கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஏற்கனவே நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற. ஓகே, அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ we don't waste டைம். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட ஏறக்குறைய அதை பற்றி பேசி முடிச்சிருச்சு. அதாவது எப்படி dy dx யூஸ் பண்ணி ஓகே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாக்க எப்படி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சார் வந்து சிம்பிளி அதை வந்து கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கர்வாக இருந்துச்சுனாக்க அதுதான் இப்போ கர்வாக மாறுச்சுனாக்க ஓகேவா நம்ம எப்படி வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகேவா? சரி, இப்போ அப்போ யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன், நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் படித்தோம்ல, அது எங்கே நான் யூஸ் பண்ணலான்னாக்கா ஓகே ஒரு கர்வ்ல ஓகேவா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதோட கிரேடியன்ட் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்கணும். அந்த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேருந்து உருவாகும்? dy dx இருந்து. அதுதான் சார் சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் கண்டுபிடிக்கணும்னாக்க எனக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அப்போ அது கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு என்னது? dy dx. கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா dy dx. அப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க y in terms of x. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது? இந்த கிராஃபோட கிரேடியன்ட் கிடைக்குது. புரியுதா இல்லையா? அப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஒரு கர்வ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அந்த கர்வில் அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, கண்டினியூ பண்ணுவோம். Okay, let's say we have a curve. Okay, ஒரு curve இருக்குன்னு வெச்சுப்போமே. சரியா? Okay, ஒரு curve இருக்குன்னு வெச்சுப்போம். சரி, இந்த curve ஓட functions பாத்தீங்கன்னா y equals to 2x power of 2 plus 3. சொந்தோ தான் சார் இருக்கிறேன். சரி, இங்க ஒரு curve இருக்கு. இந்த curve பாத்தீங்கன்னாக்க அதோட functions கொடுத்துட்டாங்க. அந்த கிராஃபோட functions பாத்தீங்கன்னா y equals to 2x power of 2 plus 3. ஓகேவா? சரி, இப்போ இந்த கர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்க ஒரு பாயிண்ட், 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 அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும், 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 இந்த இடத்துல நான் கிரேடியன்ட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாக்க இதே கிரேடியன்ட் தான் இங்கே, அதே தான் இங்கே, அதே தான் இங்கே, அதே தான் இங்கே. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க எந்த பாயிண்ட், அதாவது அந்த கிராஃபில் எந்த இடத்துலையும் அதோட கிரேடியன்ட் வந்து எனக்கு சேம். ஆனால் கர்வ்ல வந்து இங்கே உள்ள கிரேடியன்ட் வேல்யூ, இங்கே உள்ள கிரேடியன்ட் வேல்யூ, அப்போ ஒவ்வொரு இடத்துல உள்ள கோஆர்டினேட்டும் அதோட கிரேடியன்ட் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து கிரேடியன்ட் ஃபார்முலாஸ் இல்லை. ஓகே, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிருந்தாக்க அதே கிரேடியன்ட் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நான் எங்கே எடுத்தாலும் அதோட கிரேடியன்ட் வேல்யூ சேம் தான். புரியுதா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாஸ் போதும். அப்போ அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா இல்லையா? ஆனால் கிராஃப்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கர்வ்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓகே கர்வ்ல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேல்யூ ஆஃப் கிரேடியன்ட்ஸ் இருக்குது. விளங்குதா? அப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது. ஸோ தட்ஸ் வாய்
நம்ம வந்து ஃபார்முலா பாய்க்காம என்ன பாய்க்கிறோம், டிஃபரன்ஷியேஷன் பாய்க்கிறோம். அப்போ என்னத்துக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் பாய்க்கிறோம்னாக்க அந்த கர்வ், அதாவது இந்த கர்வோட பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு இடத்துல அந்த கர்வில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க எனக்கு வந்து கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அப்போ இந்த கிராஃப், அதாவது இந்த கர்வில் எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட் எடுத்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கணும்னாக்க எனக்கு என்ன தேவை, கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அப்போ இந்த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கிருந்து வருது, எங்கிருந்து உருவாக்குறோம், டிஃபரன்ஷியேஷன்லேருந்து உருவாக்குறோம். புரியுதா இல்லையா? See why you need to study differentiation and how you going to use. அப்போ நான் படித்த அந்த டிஃபரன்ஷியேஷனை எதுக்கு நான் பாய்க்கிறேன், டிஃபரன்ஷியேஷனை நான் படித்தது எங்கே பாய்க்கிறேன், ஓகே, அதாவது ஒரு கர்வில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அந்த இடத்துல நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க எனக்கு ஒரு ஃபார்முலாஸ் தேவை, ஃபார்முலாஸ் இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்னாக்க, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அர்த்தம்னாக்க, இங்கே ஒரு கோஆர்டினேட் எடுத்து எக்ஸ் எடுத்துனாக்க இங்கே கணக்கு பண்ணால் எனக்கு y கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் இதில் வந்து எக்ஸ் எடுத்து நம்ம கணக்கு பண்ணால் y எப்படி இருக்குன்னு நம்ம அதாவது மாறி மாறி வருதுல்ல, அது எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் பாய்க்கிறோம். புரியுதா இல்லை? ஸோ அப்போ நம்ம வந்து கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுனாக்க நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃபில் எந்த பாயிண்ட் வேணும்னு எடுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் எடுத்து நீ கணக்கு பண்ணினாக்கா பர்டிகுலர் பாயிண்டோட கிரேடியன்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஃபார்முலாஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, டிஃப்ரென்ஷியேஷன் தேவைப்படுது. ஏன் டிஃப்ரென்ஷியேஷன் தேவைப்படுது, நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணி என்ன இது கண்டுபிடிக்கிறோம், ஒரு கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் என்ன அர்த்தம், அந்த கிராஃபில் எந்த இடத்துல வேணாலும் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து அதோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னாக்கா இந்த கிராஃபில் எந்த இடத்துல வேணாலும் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து, ஓகே, அதில் நான் கணக்கு பண்ணாக்கா அதோட அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இடத்தோட கிரேடியன்ட் நான் கண்டுபிடிச்சிடுவேன். புரியுதா? சரி, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இப்போ நான் வந்து இந்த கிராஃபுக்கு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த கிராஃபோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, நான் அதை தான் சொன்னேன். இங்கே வந்து ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணலை. we are not creating a formulas. we are just going to find a function, ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதோட ஃபங்க்ஷன் கிரேடியனோட ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா இல்லையா? சரி, அப்போ இதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து கிரேடியன் ஃபங்க்ஷன்ஸ் கிரேடியன் சம்மந்தப்பட்டுச்சுன்னு சார் சொல்லி கொடுத்தார். அப்போ ஒரு கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுனாக்கா இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஒரு கிராஃப் அதோட ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நான் கிரேடியன் கண்டுபிடிக்கிறேன்னாக்கா எஸ் ஐ நீட் கிரேடியன் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அந்த கிரேடியன் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னது, எஸ் dy over dx. அப்போ இந்த dy dx என்னது, எஸ் dy dx பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்வோட gradient functions. புரியுதா இல்லையா? அப்போ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ ஒரு கிராஃப் இருக்கு, அதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க y in terms of x. அப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இந்த கிராஃப்க்கு நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். கிரேடியனோட நார்மல் சிம்பிள் வந்து m. ஸோ அப்போ இந்த கிராஃப்க்கு நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறேனாக்கா எனக்கு என்ன தேவைப்படுது, டிஃப்ரென்ஷியேஷன் தேவைப்படுது. அதுதான் சார் சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா நமக்கு என்ன தேவை, அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஒரு கிராஃபோட கிரேடியன்ட் தேடணும்னாக்கா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு கிடைச்ச இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் வி கால் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன். அப்போ கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் என்னது, dy over dx. ஐயோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ மொத நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே பாய்க்கிறோம், எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கர்வ், அந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணமாக்க நம்மளுக்கு வந்து அந்த கிராஃபோட கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதோட கிராஃபோட இது கிரேடியன்ட் எங்கே எந்த இடத்துல இந்த கிராஃபில் எங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதோட கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போ எங்கிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதுதான். ஸோ அப்போ மொதல் நம்ம என்னத்தை பார்க்குறோம்னாக்கா எஸ்
அப்போ ஒரு கிராஃப் கொடுத்தாங்கனாக்க இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு dy over dx. இதுதான் முத எங்க நீ யூஸ் பண்ற. அப்போ எங்க முத நீ யூஸ் பண்ற படிச்ச இது dy dx கிராஃப்ல ஒரு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. புரியுதா இல்லையா? ஓகே சரி, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுப்போமே. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுப்போம். ஓகே லெட்ஸ் see. ஓகே, இந்த கோஆர்டினேட், ஓகே, அதாவது இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஓகே y equals to 2x power 2 plus 3. ஓகேவா? சரி, இங்க ஒரு சார் ஓகே நிறைய கோஆர்டினேட் இருக்கு. பர்టిక్యులர் இது வந்து எடுக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் a -1 1, அதாவது x -1 1. அப்போ இந்த கிராஃப்ல வந்து கர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே லெட்ஸ் சே திஸ் இஸ் a point A. அப்போ இந்த பாயிண்ட் ஏல வந்து சார் வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, என்ன கிராஃப்? yes is a curve. என்ன ஃபங்க்ஷன்ஸ்? y equals to 2x power 2 plus 3. ஓகே, இப்போ a ல வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அதாவது and a gradient at point A கண்டுபிடிக்க சொல்றாங்க. எவ்வளவு? சரி, அப்ப இந்த கர்வ்ல ஒரு கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப இந்த கோஆர்டினேட்ல நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க நான் என்ன பார்க்கணும்? எஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு dy dx. அப்ப நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற dy dx தான் இந்த கர்வோட கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா இல்லையா? ஓகே சரி, அப்ப இந்த பாயிண்ட் A நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறேனாக்க நான் முதல்ல என்ன செய்யணும்? இந்த கிராஃபோட dy dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப y கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இந்த y வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? dy dx. ஓகே, அப்ப y பார்த்தீங்கன்னாக்க 2x power 2 plus 3. புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க எஸ் டிஃபரன்ஷியேஷன் போகும். just see as a pure differentiation. ஸோ இப்போ இதை ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சாக்கா அப்போ எப்படி செய்வீங்க? விளங்குதாங்க. ஸோ அதனால தான் சார் வந்து முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷனை முதல்ல நல்லா படிச்சுக்கோ. வாய் டேர்ம் எப்படி கொடுத்தாலும் அதை நீ கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணத்தான் நமக்கு என்ன கிடைக்குது? கிரேடியன்ட் கிடைக்குது. ஸோ அதுதான் சார் வந்து முதல்ல இருந்து திரும்பி உங்களுக்கு சொன்னது வந்து டிஃப்ரென்ஷியேஷனை வந்து கரெக்டாக படிச்சுக்கோ. அப்போ அவங்க டிஃப்ரென்ஷியேஷன் வாய் டேர்ம் எப்படி கொடுப்பாங்க? எப்பொழுதுமே உன்னோட ஃபேவரில் வராது. அவன் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் எப்படி தான் கொடுத்தாலும் நிச்சயமாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதனால தான் அந்த சோலாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னாக்கா அது வந்து நம்மளோட ஃபேவர் ஃபார்ம் ஏஎக்ஸ்என் ஃபார்மில் இல்லை. ஆனால் கொடுக்காட்டி ஏஎக்ஸ்என் ஃபார்மில் கொடுக்காட்டி எப்படி அது ஏஎக்ஸ்என் ஃபார்முக்கு மாற்றுறதுன்னு உங்களுக்கு எத்தனை வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து சண்டே லைவாக எடுத்துக்கூடாது, அதை நீ டைம் எடுத்து பார்க்கணும். ஓகே, என்னோட சார் நிறையா வீடியோ கொடுக்குறாரு, டிஃப்ரென்ஷியேஷன் தானே, பேசாமல் உடனே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஸோ அது வேணாம், மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஓகே, ஒரு விஷயம் கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் சார் நிறைய வீடியோஸ் வெளியாகிருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, அப்போ ஒரு y கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்போ இந்த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இந்த கிராஃப் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க கிராஃபில் எப்படி நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்? எஸ், எனக்கு என்ன தேவை? கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஓகே, ஸோ ஐ நீட் ஓகே, ஐ மீன் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா இல்லை? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகே, கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? சரி, அப்போ y எக்ஸ்டென்ஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ y எக்ஸ்டென்ஸில் கொடுத்தாக்கா நம்ம dy dx கண்டுபிடிக்கணும். ஏன்னா dy dx இருந்தாக்கா கிரேடியன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? dy over dx. ஓகே, சரி, 2 இங்கே கொண்டு வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் தானே? அதான் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுத்தாக்கா எஸ், இப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒன்று செஞ்சு முடிச்சிடணும். ஸோ வி கான் ஃபார் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4x. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2x பவர் 2, ஸோ திஸ் பிகம் 2 bracket 1 x2 minus 1, ஸோ பிகம் 2 bracket 1 x1 அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, we are going on as a service பண்ண. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம டைம் கொடுக்க முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆனால் ஷார்ட் டைமில் முடிச்சிடணும். அப்போ இந்த மாதிரி நான் லென்த்தாக செஞ்சேனாக்கா பார்த்தல சொல்லலாமே
அப்போ ஓவரால் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே அவ்வளோ டைம் எடுக்குது. அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைய இருக்குது. அப்போ இதுக்கே இவ்வளோ நேரம் நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணினாக்கா அப்போ எப்போ தான் இந்த சோழனை முடிக்க போகிறோம்? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட பிறகு எந்த அளவுக்கு நீ டிஃப்ரென்ஷியேஷன் செய்யக்கூடாது, அதாவது இந்த லெவலில் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். பார்த்த கையோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சு எப்போ அதை நீ செய்ய முடியும்? அதெல்லாம் நீங்கள் மொதல் ஸ்டேஜ்லேயே அதெல்லாம் ரைட்டாக செஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எப்படி நிறைய வித்தியாசம் செய்யணும். விதவிதமாக வாய் எக்ஸ்டர்ன் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நிறையா வித்தியாசம் செஞ்சு அது நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ வந்து கரெக்டாக உங்களை வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வந்து நம்ம இங்கே டைம் கொடுக்க போகிறது. அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி நான் யூஸ் பண்ணுறதுல அதுக்கு நம்மளுக்கு டைம் தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேஷனுக்கே டைம் கொடுத்துட்டு இருந்தாக்கா அதுக்கு அது பாவிக்கிறோம்ல, அதுக்கு எப்படி நீ டைம் கொடுக்க போகிறேன்? அப்போ நிறைய ரொம்ப லென்த்தாக தானே ஆகும். புரியுதா இல்லையா? சரி, அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன தேவை? கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அப்போ கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் என்னது? dy/x. அப்போ y கொடுத்தாங்க dy/x. ஓகே, கண்டுபிடிச்சோம். கொண்டு வந்தாக்கா for x, டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா for x. any number differentiate become 0. அப்போ உங்களோட gradient functions என்னது? yes, dy over dx equals to 4x. அப்போ functions கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த கிராஃப்ல இந்த இடத்துல நான் gradient கண்டுபிடிக்கணும்னாக்க இந்த functions பார்க்கணும், அதாவது 4x. அப்போ 4x நான் நம்பரா பார்க்கணும்னாக்க இந்த பாயிண்ட்ல x வேல்யூ கொடுத்துருக்கணும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி தான் அப்போ இந்த கிராஃப்ல இந்த இடத்துல நான் gradient கண்டுபிடிக்கணும்னாக்க எஸ், நமக்கு என்ன தேவை? இந்த gradient ஃபங்க்ஷன்ஸ் தேவை. என்னது? 4x. அப்போ இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கணும்னாக்க இங்குள்ள x கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கணும்னாக்க என்ன கண்டுபிடிக்கணும்? gradient கண்டுபிடிக்கணும்னாக்க இங்குள்ள x. அதே மாதிரி தான் அப்போ ஒரு கிராஃப்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம வந்து gradient தேடணும்னாக்க நமக்கு என்ன தேவை? gradient ஃபங்க்ஷன்ஸ். gradient ஃபங்க்ஷன்னா என்னது? dy over dx டிஃபரன்ஷியேஷன். இதுதான் நம்ம சொல்றது. சரி, ஓகே, லெட்ஸ் சே இப்போ a ல வந்து கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க -1 1. சரியா இல்லையா? ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் a ல வந்து சார் வந்து கிரேடியன்ட் வந்து நம்பர் ஃபார்ம்ல பார்க்கணும். என்ன நம்பர்ஸ்னு பார்க்கணும். அப்ப இந்த நம்பரா பார்க்கணும்னாக்க இந்த இடத்துக்குள்ள, அதாவது இந்த கிராஃப்க்கு உள்ள வேண்டிய கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு தேவை. எஸ், கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இது எவ்வளவு நான் கண்டுபிடிக்கணும்? gradient எவ்வளோ? அப்ப இந்த இடத்துல நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு x எவ்வளோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? -1. So I will substitute here. So become for -1, which will be -4. புரியுதா இல்லையா? So அப்ப what is the gradient இந்த curve-க்குள்ள? இந்த curve-ஓட point A ஓட gradient எவ்வளோ? -4. See how we use differentiations to find gradient of a curve. So இதுதான் பார்த்தீங்கன்னாக்க மொத ஓகேவா? அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் படித்து முடிச்சிட்டோம். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு நான் எதுக்கெல்லாம் நம்ம பாய்க்கலாம்னாக்க எஸ், டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு நம்ம என்னத்துக்கு மொத பாய்க்கிறோம்? ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க, அந்த கர்வோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கிராஃப் வச்சு, அதாவது அந்த கிராஃப்க்கு நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது y in terms of x கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறது. அப்போ y in terms of x கொடுத்துருக்காங்கள, ஓகே, அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது? எஸ், இந்த yல வந்து dy/dx கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம dy/dx கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு y கொடுத்தாக்க எப்படி dy/dx கண்டுபிடிக்கிறதுன்னு எஸ், அதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன ரொம்ப முக்கியம்? டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தால் தான் கடைசியில் ஜாப் பண்ண கிடைக்கும், இல்லாட்டி நீ செய்ய முடியாது. ஸோ அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், என்ன கிடைக்குது? dy/dx கிடைக்குது. அப்போ இந்த dy/dx என்னது? கிரேடியன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா இல்லையா? ஸோ அப்போ இந்த dy/dx என்னன்னு சொல்லி கொடுத்தா அங்கே வந்து இப்போ இதை வந்து நான் நம்பராக பார்க்கணுன்னாக்கா, இதை வச்சு நம்பராக பார்க்கணுன்னாக்கா எஸ், எக்ஸ் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். இதோட எக்ஸ் எந்த பாயிண்ட்டில் நீ கிரேடியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அந்தக்கு எக்ஸ் கோஆர்டினேட் கொடுத்தாங்க, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண. ஸோ I get -4. ஸோ அப்போ இந்த கிராஃப் இருக்குல்ல, ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது. ஸோ இந்த கிராஃபில் நான் a கோஆர்டினேட் -1 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாயிண்ட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஃபைண்ட் gradient at point A or given graph. அப்போ ஒரு கிராஃபில் ஒரு பாயிண்ட் கொடுத்து கோஆர்டினேட் கொடுத்து அதோட கிரேடியன்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ பாயிண்ட் ஏல இந்த கர்வ்க்கு நான் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னாக்கா
இந்த கர்வோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு சார் என்ன கண்டுபிடிக்கணும் dy dx. அப்போ இந்த dy dx என்னது இந்த கர்வோட gradient functions. அப்போ அந்த gradient functions வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் a ஓட பாயிண்ட் a ஓட அந்த கிராஃப் பாயிண்ட் a உள்ள gradient. அந்த இப்போ gradient கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும் இந்த பாயிண்ட் a ஓட கோஆர்டினேட் x இருக்குல்ல அதை நம்ம கண்டுபிடி பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு dy dx -4. ஸோ இந்த dy dx -4 தான் இப்போ வந்து gradient நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த gradient at point a னா -4. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா dy dx யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராஃபில் ஓகே gradient கண்டுபிடிக்கிறதுன்னு சார் சொல்லி கொடுத்தேன். புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து முதல் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து gradient கண்டுபிடிச்சிட்டோம். சரி. இப்போ கிராஃப் ஒரு பாயிண்டில் கிராஃபில் gradient கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டோன்னே நிச்சயமாக வந்து அடுத்தடுத்து இது என்ன அதாவது வந்து நம்ம கண்டுபிடிச்ச gradient வந்து எதுக்கெல்லாம் வேறு இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம gradient தான் கண்டுபிடிச்சோம். ஓகே gradient வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராஃபோட gradient கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த கிராஃப் gradient வச்சு எப்படி கேள்வி கேட்பாங்க இதை வச்சு எப்படி கேள்வி கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் நான் எதுக்கு பாய்க்கிறேன் ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க. ஓகே அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கர்வோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க y in terms of x கொடுத்துருப்பாங்க. இந்த y in terms of எப்படி இருக்கும் அது axn ஃபார்மில் இருக்கும். அப்படி இல்லாட்டி கூட axn ஃபார்முக்கு நம்ம கொண்டுட்டு வர முடியும். புரியுதா இல்லையா? சரி. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி நான் gradient கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அதாவது y in terms of axn இருக்குல்ல இதை வந்து நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணினாக்கா உனக்கு என்ன கிடைக்கும் dy dx. அப்போ இந்த dy dx தான் பேர் என்னது gradient functions. அப்போ இந்த gradient functions வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் gradient. அப்போ அது நம்பராக பார்க்கணுன்னாக்கா அவங்க அந்த கிராஃபில் எந்த பாயிண்ட் பற்றி சொல்கிறாங்களோ அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் கொடுத்துருக்கணும். எஸ்பெஷலி எக்ஸ் கொடுத்துருக்கணும். அப்போ எக்ஸ் கொடுத்தாங்கனாக்கா அந்த எக்ஸ் எடுத்து gradient function செஞ்சோன்னா எங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கோ அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுமாக்கா அது நம்பராக மாறிடும். ஸோ தட் பிகம் தி gradient ஆஃப் த கிராஃப். ஓகேவா? ஸோ gradient ஆஃப் த கிராஃப் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். சரி. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கீப் ரிப்பீட் see few times until you feel comfortable. ஏன்னாக்கா இதை வச்சு தான் நான் அடுத்தது நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன்னா இது முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இது சம்மந்தப்பட்ட 2 விஷயத்தை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் லைன் அதாவது tangent to the curve. ஓகே அப்போ நம்ம படித்த இந்த dy dx வச்சு அதாவது gradient ஃபங்க்ஷன் வச்சு நம்ம gradient கண்டுபிடிக்கணும்ல அந்த gradient வச்சு 2 கேள்விக்கு அவங்க வந்து அதாவது they can ask 2 questions. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா tangent சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதை வச்சு இன்னும் 2 இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேயே நம்ம லென்த்தாக பேச வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுனாக்கா இந்த வீடியோ வச்சு முதல்ல வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணி ஒரு கிராஃபை வந்து gradient ஃபங்க்ஷனுக்காக உருவாக்கி அதுக்கு எப்படி நம்ம gradient கண்டுபிடிக்கிறது முதல்ல வந்து படிங்க கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே இந்த ஒரு சொந்தோ மட்டும் பத்தாது ரெலவனாக இது சம்மந்தப்பட்ட ஃபியூ கொஷின்ஸ் எடுத்து டெக்ஸ்ட் புக்கோ சரி இல்லாட்டி உங்களுக்கு பழைய இது புக்கு லத்தியான் இருக்கும். ஓகே அதை எடுத்து வெறும் பேசிக் இந்த சம்மந்தப்பட்ட சவாலான வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய செய்யுங்க. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்குதோ ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம புரிஞ்சிருச்சுல்ல எப்படி gradient கண்டுபிடிக்கிறதுன்னு. இந்த gradient கண்டுபிடிக்கிறத வச்சு அடுத்த 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த gradient வச்சு டென்ஷனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அடுத்தது நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஓகே ஸோ தேங்க்யூ.